இந்த வீடியோவை வழங்குவோர் மில்லட் பேட்டர் பியூர்லி ஹோம்மேட். இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். கட்டையக்காரன் வியூவர்ஸ்களுக்கும் அண்ட் என்டையர் வியூவர்ஸ்க்கும் எல்லாருக்கும் 10 kg மட்டன் பிரியாணி அதோட ப்ராப்பர் ப்ராசஸ் வித் த மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து என்டையர் டீட்டெயிலிங் டில் தம் ஆகி முடிக்கிற வரைக்கும் என்ன ப்ராசஸ் நாங்கள் கிச்சனில் பண்ணுறோம் அது உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறோம். அடுப்பு மட்டும்தான், இங்கே கேஸ் ரிலேட்டட் எதுவுமே கிடையாது. பிரியாணிங்கிறது ஒத்தன்டிக்காக செய்யணும் அப்படி சொன்னால் விறகு தான். டபரா வச்சாச்சு, கடல் எண்ணெய் தான் நம்ம போடுறோம். ஸோ ஆயில் நம்ம மெஷர்மெண்ட்டோடு போடுறோம் 200 ml per kg. பாருங்கள் ஆனியன் நம்ம எவ்வளோ எடுக்கணும்னு சொன்னால் கேஜிக்கு 350 grams 10 grams எல்லாத்துலேயும் நம்ம லோங்கம் பட்டை ஏலக்காய் போடலாம். ரொம்ப பேர் ஆயில் போட்டோன்னே அதை போடுவாங்க, ஆனியன் அப்புறமா கூட போடுவாங்க. ஸோ நம்ம இது கமர்ஷியலாக செய்கிறதுனால ஒரு மெத்தடாக ஒரு 3 ஐட்டம் சேர்த்து ஒரு டைம் போட்டு அதை குக் பண்ணுறது நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பச்சை மிளகாய் எடுக்கிறோம் 10 kgsக்கு 150 to 200 grams. இதுதான் ஆக்சுவல் மெஷர்மெண்ட். ஸோ என்ன சூடாகிடுச்சு, ஒரு 2 minutes வச்சா போதும், விறகுல சூடாயிரும். நம்ம இப்போ வெங்காயம் அதை போட்டிருந்த பட்டை ஏலக்காய் பச்சை மிளகாய் இது ஒரு செட் எடுத்து நம்ம உள்ளே போடுறோம். ஸோ போட்டாச்சு, கிண்டணும். ரொம்ப கிண்ட வேண்டாம், ஜஸ்ட் ஆயில் எல்லாமே அது மேலே ஏறுற வரைக்கும் கிண்டினா போதும். எப்போ வரைக்கும் வெங்காயம் கிறிஸ்பியாக மாறலையோ அது வரைக்கும் நம்ம கிண்டிட்டு தான் இருக்கணும், கீழே பிடிக்கக்கூடாது. ஸோ ஆஃப்டர் 10 minutes அப்ராக்சிமேட்டாக 10 to 15 minutes ஆயிரும். கேஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ 10 kgs நம்ம சமைக்கிறோம். ஸோ இதுக்கு சாலிடாக ஒரு 10 minutes ஆயிரும் வெங்காயம் ஃப்ரை ஆக. பார்த்துட்டே இருக்கணும், வெங்காயம் கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் மாறணும், ஆனால் கருகிடக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வெங்காயம் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனிஷாக மாறுதோ அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி சொன்னோன்னா, மட்டன் பிரியாணினால் நம்ம பூண்டு போடுறோம். கேஜிக்கு 50 gramsனால் 500 grams, அரை கிலோ பூண்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். போட்டாச்சு, பூண்டு போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணணும். பூண்டு லைட்டாக ப்ரௌனிஷ், பூண்டும் ப்ரௌனிஷ் கலரில் மாறும். மட்டன்ங்கிறது வந்து 2 types ஆஃப் மீட் வாங்குகிறோம். ஒன்று வெள்ளாடு, இன்னும் ஒன்று போட்லாம் சொல்லுவாங்க, செம்மறி ஆடு சொல்லுவாங்க. ஸோ 2 type ஆஃப் ஆடு நம்ம வாங்குகிறோம். ஸோ டிபெண்ட்ஸ், ஏன் கவுண்டர்ஸ்க்கோ கிச்சன்ஸ்க்கோ நம்ம யூஸ் பண்ணுறது வெள்ளாடு, 90% வெள்ளாடு தான். 8 to 12 kgs ஆடு வாங்கணுன்னா அக்யூரசி இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். கறி சாப்பிடவும் ரொம்ப எடிபிளாக இருக்கும். டுவைஸாக க்ளீன் பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணணும் கறியை. ஸோ ஒரு 2 seconds ட்ரெயின் பண்ணுற விடணும். நம்ம போடுறது 1:1 1/4 ரேஷியோ போடுறோம். 10 kgsக்கு நான் ஆக்சுவலாக போட்டிருக்கிறது 12 kgs போட்டிருக்கேன். ஸோ இப்போ போட்டாச்சு, இதை கிண்டுறோம். ஸோ இது போட்டு ஒரு 5 minutes மூட வைக்கிறோம். மூடி வச்சுட்டோம். தென் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் செட்டை ரெடி பண்ண போகிறோம். கறியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடியும். அதில் கறி வந்து ப்ராப்பராக டெக்ஸ்டர்டோட காமிக்கும். ஒரு 5 minutes விட்டுட்டோம். அது வந்து கம்ப்ளீட்டாக எசன்ஸ் தண்ணி ஃபுல்லாக விடும். அது வரைக்கும் நம்ம 5 minutes வேறு வேலை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி தான் நம்ம போட போகிறோம். ஸோ தக்காளி மெஷர்மெண்ட் எடுக்கணும். 1 கிலோக்கு 250 grams. ஸோ நத்திங் பட் 10 kgsக்கு 2.5 kg நம்ம எடுத்தாச்சு. ஸோ தக்காளி ஃபஸ்ட்டு வச்சாச்சு. மிளகாத்தூள், ஸோ ப்ராப்பர் சில்லி நீங்கள் வாங்கி அரைச்சிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 grams நம்ம 1 kgக்கு போடுவோம். ஸோ நத்திங் பட் 100 grams நம்ம போட போகிறோம். ஆவரேஜ் இது ஜஸ்ட் மெஷர்மெண்ட் தான். கண்டிப்பாக ப்ராசஸ் இருக்கும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு உப்பு, கல் உப்பு யூஸ் பண்ணுவோம். வேறு எதுவுமே மிக்ஸ்டு கிடையாது, அயோடினோ எதுவும் மிக்ஸ்டு கிடையாது. கல்லுப்புங்கிறது வந்து ரா. ஸோ இதோட மெஷர்மெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா 2 kgsக்கு 1 பிடி அந்த மாதிரி போட்டோன்னா 5 பிடி போடுவோம். நெக்ஸ்ட்டு தயிர்ங்கிறது வந்து 150 grams per kg. இதுதான் மெஷர்மெண்ட் தயிரோட. ஸோ 10 kgsக்கு 1.5 லிட்டர் தயிர் நம்ம போடுறோம். ஸோ பார்க்கலாம் நீங்கள் 1 லிட்டர் பேக்கெட் 1/2 லிட்டர் பேக்கெட் போட்டாச்சு நம்ம. ஸோ நெக்ஸ்ட் இஞ்சிங்கிறது வந்து அகெயின் மெஷர்மெண்ட்டு தான். 100 grams per kg நான் போடுறேன். 1 kg மெஷர்மெண்ட்டில் நம்ம இஞ்சி போடுறோம். மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா கிண்டணும். கீழே பிடிக்காத மாதிரி நல்லா கறியில் ஃபுல்லாக மசாலாஸ் ஒட்டிக்கணும்.
இதோட ப்ராசஸ் 5 minutes 10 minutesங்கிறது கிடையாது, கேஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது ஒரு அந்த அந்த எசன்ஸ் கறி ஏற்றிக்கணும். ஸோ கறி அக்செப்ட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி கிண்டி முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ 10 minutes ஆகிடுச்சு. அகைன் நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் கிண்டுறேன். ப்ராப்பராக மிக்ஸ்டாக இருக்குது, தயிரோட கம்ப்ளீட்டாக எசன்ஸாக இருக்குது. ஸோ இந்த எசன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில்லி பவுடரோ ராவாக இல்லாமல் நல்லா மிக்ஸ்டாகி பாயில் ஆகினா போதும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. கமகமான ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. நவ் புதினா கொத்தமல்லி. ஸோ 10 kgsக்கு சாலிடாக நம்ம போடுறது 4 cut of கொத்தமல்லி, 3 cut of புதினா. ஸோ நவ் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி அகைன் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் ஒரு 5 minutes. இது நல்லா மிக்ஸ் ஆகி அது கம்ப்ளீட்டாக எசன்ஸ் இறங்குற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம புதினா கொத்தமல்லி போட்டிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதோட கம்ப்ளீட் அரோமா ஃபீல் பண்ணலாம். புதினா கொத்தமல்லி மிக்ஸ்டாக கறியில் மிக்ஸ்டாக இருக்குது. கறியில் கம்ப்ளீட்டாக எல்லா ஃப்ளேவர்ஸும் கலர்ஸ் எல்லாமே ஏறி இருக்குது. லைக் ரெட் சில்லி, தயிர் எல்லாமே ஏறி இருக்குது. பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒலை தண்ணி ஹாட் வாட்டராக இருக்குது. ஸோ ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகிறதுக்காக நம்ம ஒலை தண்ணி சூடாக எடுத்து போட்டோம்னா அதோட ப்ராசஸ் இன்னும் கறி சீக்கிரமாக பாயில் ஆகும். இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொன்னோன்னா தண்ணி போடுவோம். தண்ணியோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 1 kgக்கு 700 ml to 750 ml நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி போடலாம். ஸோ பேசிக்காக கிளாரிட்டியாக உங்களுக்கு சொல்லணும்னா 1 kgக்கு 700 ml, நத்திங் பட் 10 kgsக்கு 7 liters, 7 to 8 liters தாராளமாக போடலாம். போட்டுட்டு பாயில் பண்ண விட்டணும். தண்ணி போட்டுட்டு உள்ளர போட்டு அகெயின் 15 minutes. இந்த ப்ராசஸை சாலிடாக கறி வெந்திருக்கா இல்லையா பார்க்குற வரைக்கும் we have to wait. ஸோ இதில் தான் நான் சொன்ன மாதிரி கறி 8 to 12 kgs இருந்துச்சுன்னா சாலிடாக 15 to 20 minutesல குக் ஆயிரும். சாலிடாக 20 minutes இஸ் மோர் தென் எனஃப் குக் ஆயிரும். ஸோ இப்போது நம்ம டபராவை ஓப்பன் பண்ணுறோம், செக் பண்ணுறோம் கறி வெந்திருக்கா இல்லையான்னு. சாலிடான பீஸ் எடுத்து பார்த்தோன்னா அக்யூரேசியாக தெரியும் இது குக்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஸோ கை அப்படி விடும் போது உடையணும். உடஞ்சா ப்ராசஸ் டன். நான் இப்போது லெமன் போடுற டைமிங் எங்களோட கேல்குலேஷன் படி கேஜிக்கு ஒரு லெமன். ஸோ 10 kgsக்கு 10 லெமன். ஸோ இங்கே இருக்கிற நெருப்பு அதிகமாக இருந்தால் எடுத்துருங்க. ஒரு சும்மா லைட்டாக பாயில் ஆகிட்டு இருந்தால் போதும். இது ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இப்போது மட்டன். ஸோ நம்ம ரைஸ் பக்கம் போகிறோம். பெரிய டபரா இருக்குது, ரைஸ் வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்குது. 1 kgக்கு ஒலை தண்ணி எவ்வளோ வைக்கணும் சொன்னால் 3 liters ஆஃப் வாட்டர் இருக்கணும். 1 kgக்கு மினிமமாக 3 liters. ஸோ நான் 10 kgs பண்ணுறேன்னா ஒரு ஃபுல் கேன் 1.5 can தண்ணி கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒலைக்கும் தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்போ 2 can நீங்கள் போடலாம். சால்ட் மெஷர்மெண்ட் எப்படி சொன்னால் அகெயின் நான் ஒன் ஹேண்ட் சொன்னால 1 kgக்கு 1 hand. இதில் ரைஸும் கேல்குலேட் பண்ணணும், அட் த சேம் டைம் தண்ணி மெஷர்மெண்ட்டும் கேல்குலேட் பண்ணணும். இது என்ன அப்படி சொன்னோன்னா ஃபுட் கலர்ஸ் தான், கேசரி கலர் தான் ஜஸ்ட்டு தூவிட்டு இருக்கோம். இது கம்ப்ளீட்டாக பிரியாணியோட பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ண தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டிமாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்பீலிங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ரொம்ப கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்கு லைட்டாக போடுவோம். இதில் நம்ம புதினா போடலாம், கொத்தமல்லி போடலாம். ஏன்னா இது எல்லாமே ரைஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நான் நீங்கள் பார்க்குறீங்க ரைஸ் போட்டாச்சு. இப்போ ஹீட் மெஷர் பண்ணுற தெர்மோமீட்டரில் பார்க்குறீங்க. பேசிக்காக தண்ணி பாயில் ஆகும்போது ரைஸ் போட்டுருங்க அவ்வளோ. ஸோ நம்ம போடுறது பாஸ்மதி ரைஸ். ஸோ இந்த கேல்குலேஷனில் 4 to 5 minutes இருக்கும். அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு கிண்டிட்டு பார்க்கணும், செக் பண்ணணும். ரைஸு ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு உடையணும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கனியாக இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு கடிச்சா ஹாஃப் குக்டு ஃபீல் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் இது ப்ராசஸ் நடக்கும். ஸோ 50 to 60% குக்ட். ஸோ now நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி சொன்னோன்னா ரைஸ் டைம் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தோம் ரைஸ் உடைய ஆரம்பிச்சிருச்சு. ப்ரெஸ் பண்ணோன்னா உடையணும், மாவு மாதிரி ஆகக்கூடாது, அது ஓவர் ப்ராசஸ்டுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போது கரெக்ட் டைமில் எடுக்கிறோம். 10 kgs ரைஸ் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போது மெயின் என்ன அப்படி சொன்னோன்னா ரைஸ் போட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மேலே ஃபுல்லாக தண்ணி வர அளவுக்கு இருக்கா பார்க்கணும். இந்த தண்ணி செக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைஸ் குக்டும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். இந்த மெஷர்மெண்ட்ஸு தண்ணி கம்மியாக இருக்க ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் எடுத்து மேலே போட்டு ரைஸ் ஈரம் ஆகிற அளவுக்கு உங்களோட தண்ணி இருக்கணும். கலர்ஃபுல் கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பிரியாணிங்கிறது. ஸோ நம்ம அகெயின் கலர் பவுடரை டைல்யூட் பண்ணி, கேசரி பவுடரை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி நம்ம லைட்டாக தெளிச்சிடுறோம். இது வந்து ஃபுல் டபராக போகாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர்ட் ஒரு மேலே இருக்கிற 1 layer ஆஃப் ரைஸ் மட்டும் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஈவன் வி அவாய்ட் கலர்ஸ். ஸோ கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் அதுக்காக தான் நம்ம மினிமல் குவான்டிட்டிஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் ஃபுட் குவாலிட்டி யூஸ் பண்ணுற கலர் ஃப்ளேவர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிரியாணி தம் போட போகிறோம். ஸோ தம்
கங்கு நல்லா இருக்கணுங்க. ஸோ கங்குங்கிறது கம்ப்ளீட்டாக மேலே இருக்கிற தட்டும் கீழேயும் கம்ப்ளீட்டாக கங்கு இருக்கும். 20 minutes அது ப்ராசஸ் நடக்கும். கங்கோட பவரும் போயிடும், பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ பிரியாணி இஸ் ரெடி now. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி சொன்னால் மேலே இருக்கிற ரைஸை உடைக்கிறோம். ஸோ பாருங்கள் ரைஸோட லென்த்து பாருங்கள், இதுதான் ரிசல்ட்ஸ். நம்ம ஒலை தண்ணி யூஸ் பண்ணி உள்ளர போட்டு எடுத்தோன்னா இதுதான் ரிசல்ட்ஸ். ரைஸோட லென்த்து பெருசாக மாறும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இதில் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப கலராக நம்ம ஆட் பண்ணலை. ஸோ அதனால் நேச்சுரல் கலர் இருக்குது. இதில் லைட்டாக அந்த 1 or 2 ரைஸஸ் அந்த டாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் போட்ட கலர். அது டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. கல்யாண சாப்பாடு போடவா